பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிளிக் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் 4 5 6 7 ஸோ ஒரு 8 வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அங்கே என்ன மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, ஸோ அந்த வேரியபிள் நேமை நான் வந்து கால் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 10 3 4 5 6 7